அனைவருக்கும் வணக்கம். ஒரு செய்தி ஒன்று சொல்லட்டுங்களா? அதிமுக ரெண்டா உடைஞ்சிட்டாங்க. நேத்துல இருந்து பிரேக்கிங் போட்டுட்டே இருந்தாங்க. சி.வி. சண்முகம் இப்ப அனௌன்ஸ் பண்ணுவாரு, இப்ப பிரஸ் மீட் கொடுப்பாரு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு காலையில சி.வி. சண்முகம் பிரஸ் மீட் கொடுத்துட்டாங்க. அதிமுக ரெண்டா உடைஞ்சிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த உறுதி செஞ்சுட்டாங்க. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவங்க தலைமையிலான ஒரு அணி, இன்னொரு பக்கம் எஸ்பி வேலுமணி அவங்க தலைமையிலான ஒரு அணி அப்படிங்கிறது அதிமுகவில் உருவாயிருக்கு. இதுல யாரு பக்கம் நியாயம், யாரு பக்கம் சரி, யாரு பக்கம் தவறு அப்படிங்கிறத நான் சொல்ல போறது கிடையாது. என்ன நடந்திருக்கு, என்ன சினாரியோஸ் போயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நீங்களே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருங்க. இவங்க பண்ணது தப்பு, இவங்க பண்ணது சரி அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா, இந்த தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் அதிமுக ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சதுக்கு அப்புறம் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டதுக்கு அப்புறம் அதிமுக எம்எல்ஏ யாரெல்லாம் ஜெயிச்சாங்களோ அவங்க எல்லாரையும் புதுச்சேரியில இருக்கக்கூடிய ஒரு ரெசார்ட்ல வந்து தங்க வச்சிருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும். அங்கெல்லாம் என்ன டிஸ்கஷன் போச்சு அப்படின்னு இப்போ சி.வி. சண்முகம் சொல்லியிருக்காரு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி திமுக ஆதரவோட ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணாரு, அதுக்கு எங்களை ஒத்துக்க சொல்லி கேட்டாரு. இத மாதிரி நம்ம திமுக ஆதரவோட ஆட்சி அமைப்போம் அப்படின்னு முன்மொழிந்தார். நாங்க அதை வழிமொழிஞ்சு ஆமா அதை அப்படி செய்யலாம் அப்படின்னு நாங்க ஒத்துக்கல. சோ அங்கதான் எங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சி.வி. சண்முகம் சொல்லியிருக்காரு. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, சி.வி. சண்முகம் பொய் சொல்றாரு, இல்ல எடப்பாடி பழனிசாமி அப்படிலாம் முயற்சி பண்ணிருக்க மாட்டார் அப்படின்னு நம்ம ஒரு வாதத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை ஒரு ஆதாரம் இல்லாம எடப்பாடி பழனிசாமி சொல்லாம சி.வி. சண்முகம் அவங்களால வந்து நேரடியா பிரஸ் மீட்ல பேச முடியாது. சோ எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி ஒரு அப்ரோச்சை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு நல்லா தெரியுது. சோ சி.வி. சண்முகம் சொல்ற விஷயத்தை இவர் சும்மா சொல்றாருப்பா, எடப்பாடி பழனிசாமி மேல குற்றச்சாட்டு வைக்கிறதுக்காக சொல்றாருப்பா அப்படின்னு நம்ம கடந்து போக முடியாது. ஏன் அப்படின்னா, சி.வி. சண்முகம் எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு நெருக்கமா இருந்தாங்க. ரொம்ப சி.வி. சண்முகம் எஸ்பி வேலுமணி எல்லாம் ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு நபரா எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்தாங்க. பட் இப்போ அவங்களே அங்கிருந்து உடைஞ்சு வந்து இத மாதிரி நாங்க தனி அணியா உருவாகிறோம், எஸ்பி வேலுமணியை வந்து அதிமுகவுடைய சட்டமன்ற தலைவரா நாங்க தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, அதிமுகவுல ஒரு பெரிய குழப்பம் அப்படிங்கிறது போயிருக்கு. இது நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஆதாரமா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விஷயத்தை கூட நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். நேத்தி சட்டமன்றத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினரா பதவி ஏற்க அந்த போயிட்டு அதை படிப்பாங்க இல்லையா, அப்ப போறப்போ விஜயை பார்த்து வணக்கம் அப்படிங்கிறத வைக்கிறாங்க. விஜய் வந்து வணக்கம் அப்படிங்கிறத வைக்கல. இந்த விஷயம் வந்து போக்கஸ்டா பார்க்கப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி ஒரு முன்னாள் முதலமைச்சர் விஜயை பார்த்து வணக்கம் வைக்கிறாங்க. ஆனா இப்போதைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வணக்கம் வைக்கல அப்படிங்கிற விஷயம் எல்லாருமே பார்த்தோம். என்னடா அது விஜய் இப்படி பண்ணாரே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் இப்போ இந்த விஷயங்களை கேள்விப்படுறப்போ விஜய்க்கு வந்து அந்த கோபம் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி மேல இருக்கு. அதாவது திமுக கூட சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணார் அப்படிங்கிற விஷயம் விஜய்க்கு தெரிஞ்சதுனால அவரு அந்த ரியாக்ஷன் அங்க கொடுத்திருக்காரு. அங்க வணக்கம் வைக்கல அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இந்த சூழல்ல தான் இப்ப அதிமுக ரெண்டா உடைஞ்சு நிக்கிறாங்க. இதுல யார் எடுத்த முடிவு சரி, இல்ல எடப்பாடி பழனிசாமி போன அப்ரோச் சரியா, இல்ல இவங்க இப்போ நாங்க அதிமுக உடைச்சிட்டு தனியா வந்திருக்கோம், எங்க நீதான் இனிமே அதிமுக அப்படின்னு சொல்றது சரியா அப்படிங்கறதெல்லாம் காலம் மட்டும்தான் பதில் சொல்லும். சட்டம் எப்படி பதில் சொல்லும் அப்படின்னா, எந்த பக்கம் 3ல் 2 மடங்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருக்கு ஆதரவா இருக்காங்களோ அவங்களதான் சட்டம் வந்து கட்சியா கன்சிடர் பண்ணோம். சோ சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி இவங்க சைடு வந்து 30 பேர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு ஆதரவா 30 பேர் இருக்காங்க, இல்ல 24 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் அது அடுத்தடுத்து கோர்ட்டு கேஸ் வழக்கு அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி அவங்க தரப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வெளியில இருந்து இப்ப திருமாவளவன் மாதிரி வெளியில இருந்து ஆதரவு கொடுக்க போறாங்களா, இல்ல கூட்டணிக்குள்ள போயிட்டு இப்ப காங்கிரஸ் அவங்க தனி கட்சியா இருந்தாலும் தாவேகா கூட கூட்டணி வச்சு ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு அப்படின்னு இருக்காங்கல்ல, சோ அத மாதிரி ஒரு முயற்சியை வந்து இந்த எஸ்பி வேலுமணி அந்த அதிமுக டீம் வந்து எடுக்க போறாங்களா அப்படின்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அதிமுக இந்த டீம் வந்து உள்ள போனாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு 4 அமைச்சரவையோ 5 அமைச்சர் அவையோ ஒரு 25-30 பேர் போறப்போ அதுல ஒரு 4-5 பேருக்கு அமைச்சரவை கொடுப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா போறதுல நிறைய பேர் வந்து எக்ஸ் மினிஸ்டர்ஸா இருந்தவங்க அப்படிங்கிறதுனால அவங்க மேல நம்பிக்கை வச்சு தாவேகா வந்து ஒரு போர்ட்போலியோ அப்படிங்கிறத கண்டிப்பா கொடுப்பாங்க. ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் இப்ப வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து 118 கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது. 119 120 கொண்டு வர்றது அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. ஒரு 4-5 நாள் விஜய் வந்து ஆளுநர் வந்து வச்சு செஞ்சாரு அப்படின்னே சொல்லலாம். மெஜாரிட்டி காமிக்க முடியாம விஜய் வந்து அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாரு. பட் இப்போ
அதிமுகவை சேர்ந்த ஒரு 24 எம்எல்ஏ அப்படின்னே வச்சுப்போம், 30ன்னு சொல்றாங்க, பட் ஒரு 24 எம்எல்ஏவே தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவா இருக்காங்க அப்படின்னா நாளைக்கு வந்து ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கிறப்போ அசம்பிளியில வந்து மெஜாரிட்டி காமிக்கிறதுக்கான அந்த பலப்பரீட்சை நடக்கிறப்போ இவங்க எல்லாம் விஜய்க்கு ஆதரவா வாக்கு செலுத்தினாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 145 150 ஓட்டுகள் கூட விஜய்க்கு ஆதரவா வீழலாம். அப்படி வீழுறப்போ விஜய் அவர்களுக்கு ஆட்சி செய்யறதுல கொஞ்சம் பயம் இல்லாம இருக்கும். திடீர்னு விசிகா வெளியில போயிடுவாங்க, இல்ல காங்கிரஸ் ஏதாவது பண்ணிடுவாங்க, இல்ல சிபிஎம் வந்து திமுக சொல்லி தான் உள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு பயம். இவங்க வெளியில போயிட்டாங்கன்னா ஆட்சி கவுந்துருமே, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு பயம் இதுவரைக்கும் இருந்துட்டு இருந்திருக்கும்ல விஜய்க்கு, தமிழக வெற்றி கழகத்துக்கு. பட் இப்போ அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இன்னும் தமிழக வெற்றி கழகத்துக்கு இன்னும் கொஞ்சம் கான்பிடண்டா இருக்கும். விசிகாவா வெளியில போறீங்களா, நான் ஏதாவது நான் பண்றது பிடிக்கலன்னு சொல்றீங்களா, என்ன பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, வெளியில போங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு இப்போ ஒரு தைரியம் வந்திருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட அவங்களுடைய மெஜாரிட்டி காமிக்கிறது வந்து இப்போ ஒரு 150 மாறிடுச்சு. இது ஒரு நல்லாட்சி கொடுக்கறதுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். நீங்க ஒரு சின்ன எஜ்ஜை வச்சுக்கிட்டு தான் மெஜாரிட்டி காமிக்கிறீங்க அப்படின்னா எப்பொழுதுமே ஒரு பயம் இருக்கும். இப்போ மோடி கவர்மெண்ட்டுக்கே மோடின்னு சொல்றோம், 3வது முறையா பிரைம் மினிஸ்டரா இருக்காங்கன்னு சொல்றோம், ஆனா அவங்களுக்கே ஒரு பயம் இருக்குல்ல, எப்ப என்ன நடக்குமோ அப்படின்னு. பார்லிமெண்ட்ல வந்து ஒரு விஷயத்தை நிறைவேற்றணும், ஒரு பில்லை பாஸ் பண்ணணும்னா முடியாம தவிக்கிறாங்கல்ல. சோ அப்படி அவங்களுக்கே இருக்கப்போ முதல் முறையா விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சரா பொறுப்பேற்றிருக்கப்போ மெஜாரிட்டி இல்லை அப்படின்னா இவங்க இந்த மெஜாரிட்டியை காமிக்கிறதுல, இந்த கூட்டணி கட்சிகளை சாட்டிஸ்ஃபை பண்றதுல, இவங்க கோச்சிக்காம இருக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்றதா, இல்ல மக்களுக்கு நல்லது செய்யறதுல, இல்ல அட்மினிஸ்ட்ரேஷன்ல, இல்ல இங்க நடக்கக்கூடிய நிர்வாகத்துல போக்கஸ் பண்றதா அப்படின்னு ஒரு பெரிய குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும். இங்க ஏதாவது செய்ய போனா இந்த கட்சி கோச்சிக்கும். இப்ப கூட இந்த பதவியேற்பு விழாவில் வந்து முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படல, தேசிய பாடல் பாடப்பட்டு, வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்டு, அதுக்கப்புறம் தேசிய கீதம் பாடப்பட்டு, அதுக்கப்புறம் தான் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது அப்படின்லாம் சொல்லிட்டு திருமாவளவன் சிபிஎம்லாம் ஒரு கூவுனாங்கல்ல. பட் அதோட உண்மை என்ன அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ அப்படிங்கிறத போட்டுட்டேன். பட் இருந்தாலும் இதை மாதிரியான அழுத்தங்களை வந்து இதை மாதிரியான நீங்க ஒரு சின்ன மார்ஜின்ல மெஜாரிட்டியை வச்சிருக்கப்போ இதை மாதிரியான கட்சிகள் அழுத்தம் கொடுப்பாங்க. பட் இப்போ அதிமுக உள்ள வந்ததுனால இது வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பெரிய ஃபேவரா போகும். ஆனா உண்மையாலுமே அதிமுகவுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய சோதனை காலம். இந்த இடத்தை தவறான முடிவுகள் எடுத்து தவறான நகர்வுகளை எடுத்தாங்க அப்படின்னா அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி ஒரு தனிப்பெரும் கட்சியா 2031 இருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரிய விஷயம். பட் 2 டீமா பிரிஞ்சிருக்காங்க, என்ன முடிவுகளை எடுக்கிறாங்க, ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தி இப்படிதான் பயணிக்கணும் அப்படின்னு சேர்ந்து போறாங்களா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். பட் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஆனா இவங்க சண்டையில தாவேகாவுக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. தாவேகா இவங்க சண்டையால ஒரு 150 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவை பெறுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. நாளைக்கு தெரிஞ்சிடும் என்ன அப்படின்னு, என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இதை மாதிரி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.